ஓம் முருகா. என் அன்பு பிள்ளையே, இந்த மாலை நேரத்தை தவற விடாதே தங்கமே. இந்த மனைக்குள் இதை நீ கேட்டுவிட்டால் நீ நினைத்தது கேட்டது அனைத்துமே உனக்கு நான் நடக்கப் போகின்றன. நன்மையை செய்யும் முருகா, உனக்கு நன்றி கூறும் என் நாவை என்றும் உன் பெயரை சொல்லி இருக்க செய்வாய். உனக்கு எவ்வளவு ரூபாய் கடன் இருக்கு என்று உன் மனதில் நினைத்து கொண்டு முருகா என்று என்னை கூப்பிடு தங்கமே. நீ எதிர்பாராத பணம் வரும், உன் கடன் முழுவதும் அடையும். இரவு நேரத்தில் நீ தனியாக கண்ணீர் சிந்துவதை நான் அறிவேன். உனது இந்த கண்ணீருக்கு என்ன காரணம் என்றும் நான் அறிவேன். இதை பார்த்து என் மனம் வாடுகின்றது. உன் கண்ணீரை நான் ஆனந்த கண்ணீராக மாற்றுவேன் பிள்ளையே. நான் உனக்கு தரும் இந்த வாய்ப்பு உன் வாழ்க்கை இப்படியே இருந்து விடாது. உன்னை ராஜாவை போல் மாற்றப் போகின்றேன். உனக்கு ராஜயோகம் வந்துவிட்டது. அதற்கான அறிகுறிதான் இது. உன்னை ஏமாற்றுபவர்களிடம் இருந்தும் உதாசீனம் செய்பவர்களிடம் இருந்தும் விலகி இரு. நல்லவர்களின் நட்பில் மட்டுமே உன் மனமும் வாழ்வும் மலரட்டும். எத்தனை சோதனைகள் வந்தாலும் என்னுடைய அருளால் இதுவும் கடந்து போகும். நியாயம் உன் பக்கமே இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதவரிடம் அதை புரிய வைக்க முயற்சி செய்யாதே. அமைதியாக இரு. அவர்களுக்கு எப்படி பாடம் புகட்ட வேண்டுமோ என்று நான் புகட்டுகின்றேன். நாம் ஆசைப்பட்ட மற்றும் இழந்த அனைத்தையும் முருகன் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் நான் கொடுக்கின்றேன். ஒருவர் உன்னை விட்டு சென்று விட்டால் அமைதியாக மட்டும் இரு. நடப்பது நடக்கட்டும். நான் ஏதாவது செய்கிறேன் என்று நீ தடுமாற வேண்டாம் பிள்ளையே. தேவையில்லாத கவலைகளை மனதில் சேர்த்து வைத்து கவலை கொள்ளாதே. நல்ல நல்ல விஷயங்கள் நிறையவே இருக்கின்றது. அதை நினைத்து சந்தோஷப்படு. உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க போகின்றது. சந்தோஷமாக வாழப் போகின்றாய். உன்னை தேடி இனி எல்லாமே வரும். உன் வாழ்வும் இனிமையாக மாறப்போகின்றது. இனி உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். இந்த பதிவை நீ கேட்டுவிட்டால் உன்னை விட பாக்கியசாலிகள் இங்கு யாரும் இருக்க மாட்டார்கள். உன் இல்லத்திற்குள் வந்து அமர்ந்து விட்டேன். நான் வந்த நேரம் நல்ல நேரம். கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும் அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கும். ஓம் முருகா.